ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாம் லைஃப். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சூப்பரான முட்டை கிரேவி தான் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 முட்டை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம கீரல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நைஃப் வச்சு அந்த ஒயிட் மேலே கீரல் போட்டுக்கலாம். அந்த எல்லோ மேலே போட தேவையில்லை, ஒயிட் மேலே மட்டும் போட்டால் போதும். ஒரு 4 இடத்துல போட்டால் போதும். இதே மாதிரி நம்ம எல்லா முட்டையிலையும் கீரல் போட்டுக்கலாம். முட்டை வேக வைக்கும் போது நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சோன்னா முட்டை வெடித்து அந்த மேலே அந்த வெள்ளை பொங்கி வராமல் நல்லா நம்ம போட்ட மாதிரி நல்லா ஈவனாக சூப்பராக வெந்து வரும். அந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் கீரல் போட்டிருக்கேன். இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கீரி வச்சுருக்க முட்டையை மசாலா போடுறதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் மிதமான சூடானதுக்கும் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பு மிதமான சூடில் வச்சுக்கோங்க. அப்போ தான் மிளகாய்த்தூள் கருகாமல் இருக்கும். இப்போது நம்ம கீரி எடுத்து வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த காரம் அந்த கீரினதில் உள்ளே போயிட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ அவங்கள அப்படியே போய்ட்டு பரட்டி விட்டுக்கலாம். வானல் வச்சு பரட்ட முடியும்னா இப்போ ரொட்டேட் பண்ணாவே அந்த மசாலா ஃபுல்லாக கோட் ஆகிடும். அடுப்பு மீடியம் வச்சதுனால தான் நம்ம மிளகாய்த்தூள் கருகாமல் வருது. கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தோன்னா எல்லோரும் அப்படியே கருகிட்டு இருக்கும். இவங்களை அப்படியே எடுத்து ஒரு உரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம இன்னொரு கடாய் வச்சு இதில் நம்ம முட்டை குருமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம சேர்த்த சோம்பெல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வர்றதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே அந்த நான்வெஜ் ஸ்மெல்லு நல்லா சூப்பராக வருது. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை கீரி போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டது அதோடைய வாசனை நல்லா சூப்பராக வருது. நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கணும்னா நம்ம உடனே போட்டதும் நம்ம வதக்க தேவையில்லை. மூடி போட்டு மூடி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃபுல்லாக அந்த தண்ணியில் நல்லா வேகும். அப்போ நல்லா ஜாம் மாதிரி தக்காளி வதங்கி வரும்.
இப்போ வந்துட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா நம்ம வந்துட்டு தக்காளி அப்படியே இப்படி நல்லா இப்படி இது பண்ணோம்னா நல்லா வந்துட்டு சீக்கிரம் அப்படியே வதங்கிடும். ஏன்னா இப்போ வர தக்காளிலாம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கவே மாட்டேங்குது. இந்த மாதிரி மூடி வச்சு செய்யும் போது அந்த வேர்வையிலே வந்துட்டு நல்லா வந்து சாஃப்டாக வந்து வெந்து சீக்கிரம் வந்து தக்காளி வதங்கிடும். இப்போது கொஞ்சம் மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூனு, ஜீரகத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் இருக்கும், இது சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் வந்துட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனால் வந்துட்டு 1 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போது 1 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் வந்துட்டு தண்ணியில் நல்லா வந்துட்டு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்து நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இப்போது கரெக்டாக இருக்கான்னு வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம முட்டை குருமா குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் வந்துட்டு பொட்டுக்கடலை, ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு துருவன தேங்காய், ஒரு 2 பல் வந்துட்டு முந்திரி, நான் வந்துட்டு 1 ஸ்பூன் கசகசா வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சாச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ நம்ம குழம்பு கொச்சதும் இதை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா வந்துட்டு குழம்பு கொச்சிருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம அடுப்பு கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால அடியில் போய்ட்டு அப்படியே கட்டி ஆகிடும். நம்ம இந்த விழுது அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து அப்படியே கரண்டியால் வந்துட்டு கிண்டி விடும். இது சேர்க்கும் போது தான் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் அப்படியே கிரேவி மாதிரி திக்காக இருக்குது. தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறம் இல்லைன்னா அப்படியே தண்ணியாக இருக்கும். கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி சேர்த்து கலக்கி ஊற்றுவோம். திரும்பவும் இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு கொதிக்க விடுவோம். இப்போது நம்ம மசாலா ஊற்றி 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வறுத்த முட்டையை வந்துட்டு இதை சேர்த்துக்கலாம். நம்ம வந்துட்டு குருமாவில் வந்துட்டு முட்டை சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை. இப்படி ஒரு பரட்டி ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு குக் ஆனாவே போதும். இந்த மாதிரி செய்யும்போது முட்டையில் வந்துட்டு அந்த காரெல்லாம் நல்லா உள்ளே போயிட்டு முட்டையும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழி நல்லா அலசிட்டு பொடிசாக வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு அப்படியே பரப்பர மழைச்சாரல் போல் அப்படியே தூவி விட்டுக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக வந்துட்டு முட்டை குருமா வந்துட்டு என்னுடைய ஸ்டைலில் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். சாதத்தில் வந்துட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது அப்படி ஒரு அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்துட்டு என்னுடைய ஸ்டைலில் வந்துட்டு குருமா குழம்பு வந்துட்டு எப்படி செய்யுதுன்னு நான் வந்து காமிச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.